இது கலானா ஃபெஸ்டிவல். ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு த ஷோ ஜெம் சிங்கர்ஸ் வித் மீ விஜய் ஷிஜான். நான் உங்க சோமஜா. சரி ஓகே, அடுத்து யாரை கூப்பிடலாம்? யாரை கூப்பிட போறீங்க? நான் தான் 2 பேரை கூப்பிடலாம், நீங்க உங்க சாய்ஸ்ல யாரை? சசிகலா அவங்கள கூப்பிடுவோமா? ஃபைன். ஓகே, உடம்புலாம் சரியாயிடுச்சா? இன்னைக்கு என்ன பாட போறீங்க? பாடும்போது கேட்டுக்கோங்கன்றீங்களா? சரி ஓகே, நீங்க டைலாக் சொல்லிட்டு பாடுறீங்களா இல்ல பாடிட்டு டைலாக் சொல்றீங்களா? பாடிட்டு டைலாக் சொல்றீங்களா? சரி, மைக்க பக்கத்துல வச்சு பேசலாங்க. என்ன எனர்ஜியை வேஸ்ட் பண்ணாதீங்கடா, நான் பாடணும் அப்படின்ற மாதிரி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, சூப்பரா பாடுங்க. ஆல் தி பெஸ்ட். கொண்டாட்டி அண்ணா கிடைச்சா கொண்டாட்டம் தான் உனக்கு, உன்னதான் கட்டி கொள்ள சம்மதம் தான் எனக்கு. கொண்டாட்டி அண்ணா கிடைச்சா கொண்டாட்டம் தான் உனக்கு, உன்னதான் கட்டி கொள்ள சம்மதம் தான் எனக்கு. புருஷனாக நீ கிடைக்க கொடுத்து வச்சு இருக்கு, 10 டஜன் முள்ள கூட பெத்து தர உனக்கு. வெட்ட வெளியில உனக்கு அடகெட்ட குறும்புதான் எதுக்கு, நட்ட நடுவிளவனுக்கு ஒரு பட்டம் கொடுக்கிறதுக்கு. திருடி தின்னா ருசி அதிகம் தெரியாதா உனக்கு, பொண்ண பெத்தவள பார்த்தா கோவில கட்டு வண்டியாத்தா. பொண்ண பெத்தவள பார்த்தா கோவில கட்டு வண்டியாத்தா. உடம்பு ரேகையெல்லாம் உதட்டா எண்ணிடவா, உச்சந்தலையில் ஏறி ஒத்த காலில் நின்னிடவா. தனனா தானனா தனனா தானனா தனனா தானனா தானனா தான. நீகள் வடியும் தன்ன தினமயக்குறியே என்ன, நான் நம்புறேன்டா ஒன்ன அட வேற என்ன பண்ண. நாதான் படிக்கும் பூவு நீ தரண்டு நிக்கிற தீவு, அடதின்னா தீரு நோவு நீ போட வட காவு. பொண்ண பெத்தவள பார்த்தா கோவில கட்டு வண்டியாத்தா. பொண்ண பெத்தவள பார்த்தா கோவில கட்டு வண்டியாத்தா. பேசும்போது வாயிலேருந்து வார்த்தை வர மாட்டேங்குது. மற்ற டைம்ல எங்கேருந்து அந்த சத்தம் வருது? அதான் சொன்னல எனர்ஜி வந்து சேர்த்து வச்சு ஃபுல்லா பாட்டுல காட்டுறாங்க. அப்படி சேர்த்து வச்சுக்க வேண்டியதானே, அதையா வெளியே தேவையில்லாம கத்தி பாட்டு பாடு. ஒரு நேரம் வைப் பண்ணிட்டு இருந்தால அது எப்படி வந்தது? அவங்க வாய்ஸ்னால தானே? அவங்க வாய்ஸ்னாலயா? அவங்க பாடினதுனால. சரி, மெய் மறந்து கேட்டதுனால எனக்கு எதுவுமே தெரியல, வேற ஒன்றும் கிடையாது. சரி ஓகே, எப்படி பாடுனீங்கன்னு கேட்கலாமா? எப்படி பாடினீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ரவியா பாட கேட்டலாம். ரவியப்பா நல்லா பாடினாங்க, நல்லா பாடினாங்க. சரணண்ணா அமைதியாக இருக்கிறீங்க, ஆனால் பாடும்போது நல்லா ஒரு 10 பேர் சேர்ந்து பலால் நாச்ச மாதிரி இருக்குது. ஏன்னா அவ்வளோ எதனா பேசவே மாட்டீங்களா? பேசுவாங்க சார். சொல்லலாம்ல. சூப்பராக இருக்குது, வாய்ஸ் பயங்கரமாக ஒரு பவர்ஃபுல்லாக இருக்குது. தேங்க்யூ சார். வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார். சபேசனா சசிகலா ஒரு நல்ல ஒரு ஹார்ட் ஒர்க்கர், நல்ல ஒரு சிங்கர். போன வாரம் கூட ஃபுல்லாக புதிய தலைமுறை, பாலிமர் நியூஸ் எல்லாத்துலேயும் அவங்களோட சாங்ஸ் விழிப்புணர்வு பாடல் வந்து பயங்கரமாக போயிட்டு இருந்துச்சு எல்லாமே. அதே நம்மளோட பெரிய சக்ஸஸ் அது லைஃப்பில். இன்னும் நீங்கள் நிறைய சாதிக்கணும். செம்மையாக பாடினீங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ சார். விமலாம்மா நல்ல எனர்ஜி இருக்குமா? தேங்க்யூ மேம். அதை தான் நோட் பண்ணிகிட்டு இருந்தேன். நல்லா பாடினேன். என்னோடய எனர்ஜி வந்து இன்னும் இன்க்ரீஸ் ஆகணும். இன்னும் பண்ணிவிட்டு நல்ல உங்களுடைய பிரதிபலிப்பு இன்னும் நல்லா இருக்கட்டும். தேங்க்யூ மேம். ஓகே, மார்க்ஸ் கேட்டுடலாமா? ரவியப்பா 9. சரணண்ணா 10. சபேசன் 10. 29. தேங்க்யூ சார். 29 மார்க்ஸ் எடுத்துட்டு எதுவுமே மூஞ்சில ரியாக்ஷனே வரல பாரு அவங்களுக்கு. எப்பவுமே இப்படி தான் இருப்பீங்களாக்கா? இல்லை இங்கே வந்தால் மட்டும் அப்படி ஆயிடுவீங்களா? இல்லை எப்போவுமே அப்படிதான். சரி ஓகேக்கா, சூப்பர். நெக்ஸ்ட் ரவுண்டுக்கு ரெடி ஆகுங்க. தேங்க்யூ. கொஞ்சம் அடுத்து யாரை கூப்பிட போகிறீங்க? நீங்களே கூப்பிடுங்க முத்து. எனக்கு வந்து இவங்க எப்படி தான் பாடுறாங்களோ தெரியல, எனக்கு கேட்டே டயர்டாகுது அவங்க பாடுறதெல்லாம். அவங்க எப்படி தான் அவ்வளோ எனர்ஜியாக பாடுறாங்களோ தெரியல. அடுத்து யார் வர போகிறோம்? அடுத்து ரஞ்சித் அவரை கூப்பிட்டுலாம். ரஞ்சித் ஹாய்க்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்குங்க. ஓகே, நீங்களாவது டைலாக் சொல்லிட்டு பாட்டு பாடுறீங்களா இல்லை பாட்டு பாடி தான் டைலாக் சொல்லுவீங்களா? மாசா வேற இருக்கீங்களா? இப்போ இன்னைக்கு
கண்ணாடி எல்லாம் போட்டு வந்துருங்க. அப்போ பயங்கரமாக ஒரு டைலாக் சொல்லிட்டு ஆரம்பிக்கலாமே. அடிக்கிற வெயில்ல கருப்பு கலர்ல வந்திருக்காருல, அதுக்கே வந்து ரஞ்சித்தை நம்ம பாராட்டணும். ஓகே ரஞ்சித், ஒரு டைலாகோட ஆரம்பிச்சிருவோமா? ஆரம்பிச்சிடலாங்க. ஓகே சொல்லுங்க. தூக்கி அடிச்சிடுவோம் பார்த்துக்க. தூக்கி அடிச்சிருவோம் பார்த்துருக்கேன். டைலாக் கேட்டதுக்கு இதான் நிலம போல, தூக்கி அடிச்சிருவாரா? சரி ஓகே, என்ன பாட்டு பாட போறீங்க? இன்று விடிய காலை இரங்கல் செய்தி வந்தது. ஓகே, பாடுறீங்களா? நல்லா பாடுறீங்களா? ஓகேக்கா. ஓகே, தேங்க் யூ. ஓகே பாடுங்க, அடுத்து வந்து பேசலாம். ஆல் தி பெஸ்ட். ஆல் தி பெஸ்ட். இன்று விடிய காலை இரங்கல் செய்தி வந்ததே, எங்கள் கேப்டன் ஐயா எங்களை விட்டு சென்றதே. இன்று விடிய காலை இரங்கல் செய்தி வந்ததே, எங்கள் கேப்டன் ஐயா எங்களை விட்டு சென்றதே. வாரி தந்த எங்கள் வள்ளலையா வாழாமலே விட்டு சென்றாரையா. பசியால் தவித்த மக்களுக்கெல்லாம் உணவு தந்தவரே, ஏழை மனதில் நின்றவரே. இன்று விடிய காலை இரங்கல் செய்தி வந்ததே, எங்கள் கேப்டன் ஐயா எங்களை விட்டு சென்றதே. தங்கரத தேரில் ஐயா போற நீய பயணம், உங்க இடத்த பிடிக்க இன்னும் போற கலையா எவனோ. தங்கரத தேரில் ஐயா போற நீய பயணம், உங்க இடத்த பிடிக்க இன்னும் போற கலையா எவனோ. கேப்டன் என்ன சொன்னா எங்க உடம்பு எல்லாம் சிலுக்கும், உங்க படத்தை பார்த்தா சின்ன குழந்தை கூட ஒதுக்கும். வாழாமலே சென்று விட்டா, எங்களை விட்டு பிரிந்து விட்டா, மீண்டும் வந்து பிறக்கணும் இங்க மனிதனாக, எங்க கேப்டனாக. என்று விடிய காலை இரங்கல் செய்தி வந்ததே, எங்கள் கேப்டன் ஐயா எங்களை விட்டு சென்றதே. வாரி தந்த எங்கள் வள்ளலையா வாழாமலே விட்டு சென்றாரையா. பசியால் தவித்த மக்களுக்கெல்லாம் உணவு தந்தவரே, ஏழை மனதில் நின்றவரே. விடிய காலை இரங்கல் செய்தி வந்ததே, எங்கள் கேப்டன் ஐயா எங்களை விட்டு சென்றதே. ரஞ்சித் அண்ணா பயங்கரமாக பாடினீங்க. தேங்க்யூண்ணா. ஜட்ஜஸ்ட்டை கேட்டலாமா? கேட்டுடலாண்ணா. ரவி அப்பா இப்போ இங்கே உட்காந்து பாட்டு கேட்டுருந்தியாப்பா நீ? இல்லைப்பா, நான் வீட்டில் ப்ராக்டிஸ் பண்ணதோட ஆள் தான். நல்லா பாடுனீங்க, நல்லா பாடுனீங்க. தேங்க்யூப்பா. சரணண்ணா. வாழ்த்துக்கள். தேங்க்யூண்ணா. சபேசண்ணா. ரஞ்சித், இன்னைக்கே நீ சரியாக பாடவில்லை. இல்லைண்ணா, கொஞ்சம் உடம்பு சரியில்லை எனக்கு, அதனால் ஒரு மாதிரி டயர்டாகவே இருந்துச்சுண்ணா. நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி, ஏன்னா இது காம்படிஷன், இது புரியுதா? ஓகேண்ணா. சரவணெல்லாம் ரொம்ப மிஸ்டேக்கு. ஓகேண்ணா. நெக்ஸ்ட் டைம் வந்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி தூங்க, டயர்டாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் நல்லா தூங்கிட்டு அப்புறம் வந்து பாடியிருக்கலாம் நீ. ஓகேண்ணா. நெக்ஸ்ட் டைம் நல்லா தூங்கிட்டு வந்து பாடா. ஓகேண்ணா. சூப்பர் சூப்பர். விமலாமா. ரஞ்சித், நல்லா பாடினீங்க. தேங்க்யூ மேம். நான் உங்களுக்கு ஒரு சின்ன கிஃப்ட் கொடுக்கணும்னு ஆசைப்பட்றேன். தேங்க்யூ மேம். அது அப்பா கையால் கொடுத்தா நல்லாயிருக்கும். தேங்க்யூ மேம். ரஞ்சித், உனக்காக விமலம்மா உனக்கு 1000 ரூபா ஒரு சின்ன கிஃப்டாக கொடுத்துக்கிறாங்க. தேங்க்யூ. தேங்க்யூ மேம். தேங்க்யூ மேம். இன்னும் நிறைய விஷயத்தில் நீங்கள் வந்து முன்னேறிட்டே இருக்கணும். எவ்வளோ இடத்துல நம்ம வந்து நம்மளுடைய நம்பிக்கை மறுக்கப்பட்டாலும் நம்மளோட உழைப்பு நம்மளுக்கு கண்டிப்பான ஒரு இடத்த வந்து உனக்கான ஒரு இடத்த வச்சுருக்கோம். அந்த இடத்த போய் அடையிற வரைக்கும் உங்களோட உழைப்பை நீங்கள் உழைச்சிக்கிட்டே இருங்க. சரியா? தேங்க்யூ மேம். தேங்க்யூ மேம். ஓகே ரஞ்சித் அண்ணா, சபேசண்ணா வந்து ஆடிஷனில் ஏதோ உங்கள்கிட்ட சொன்னாங்களே, என்ன சொன்னாங்க?
ஃப்ரீயாக எனக்கு மியூசிக் போட்டு தரேன் சாங்கு பண்ணிட்டாங்களா யார் பாட்டு எழுதுனது? நம்ம சரவடி சரணண்ணா. ஆமாம், சரவடி சரண் பாட்டு எழுதி சபேஷ்ண்ணா வந்து ஃப்ரீயாக வந்து தம்பிக்கு ஒரு பாட்டு பண்ணியிருக்காரு. அதுவும் ரிலீஸ் ஆகும். சரி, ஓகே ரஞ்சித். ஓகேண்ணா. மார்க்ஸ் கேட்டுடலாமா? கேட்கலாண்ணா. ரவி அப்பா 8 தேங்க்யூப்பா. சரணண்ணா 9. தேங்க்யூண்ணா. சபேஷ்ண்ணா 8. தேங்க்யூண்ணா. ஓகே, உங்களுக்கு நிறைய பேர் வந்து நிறைய கிஃப்ட் பண்ணியிருக்காங்க. எப்படி ஃபீல் பண்ணுறீங்க ரஞ்சித்? நான் செம்ம ஹாப்பியாக இருக்கேன். ஹாப்பியாக இருக்க மாதிரி தெரியலையே, வாயிலேருந்து வார்த்தை மட்டும்தான் ஹாப்பின்னு வருது, ஃபேஸில் எதுவும் தெரியல, என்னாச்சு? இல்லைக்கா, எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அதனால் வெளிக்காட்ட முடியல. ஆனால் மனசில் இருக்குது ஹாப்பிலாம். ஹாப்பிலாம் மனசுக்குள்ளே இருக்கா? அவருக்கு உடம்பு சரியில்லை அப்படின்றதுனால அவர் அப்படி டல்லாக இருக்காரா? சரி, ஓகே, உடம்பு பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் ரவுண்டில் வந்துட்டு உடம்பு சரியில்லாமல் இருக்கிறதெல்லாம் நம்ம ஒரு ரீசனாக சொல்ல முடியாது. அதனால உடம்பு பார்த்துட்டு நல்லா பாடணும். ஓகேவா? ஓகேக்கா. ஓகே, தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. இதோட அடுத்து நம்ம ஷோவில் யார் பாட வரதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிருஷ்ணா. அவர் தான் வந்து பாட போகிறாரு. காத்திருந்து காலங்கள் போகுதடி, பூத்திருந்து பூத்திருந்து பூவிழி நோகுதடி, நேத்து வர சேர்த்து வச்ச ஆசைகள் வேகுதடி, நீ இருந்து நான் நினைச்சா நிம்மதியாகுமடி, காத்திருந்து காத்திருந்து காலங்கள் போகுதடி, பூத்திருந்து பூத்திருந்து பூவிழி நோகுதடி. நான் எடுத்த முத்துச்சிப்பி நீதானே, முத்தெடுத்து நெஞ்சுக்குள்ள பத்திரமா வச்சேனே, வச்ச இடம் காணாம நானே தேடுறேன், ராத்திரியில் தூங்காம ராகம் பாடுறேன், நான் படிச்ச சீதனமே நான் படிச்ச முகதமே, தேன் படிச்ச பாத்திரமே தென் மதுர பூச்சரமே, கண்டது என்னாச்சு கண்ணீரில் என்னாச்சு, காத்திருந்து காத்திருந்து காலங்கள் போகுதடி, பூத்திருந்து பூத்திருந்து பூவிழி நோகுதடி, நேத்து வர சேர்த்து வச்ச ஆசைகள் வேகுதடி, நீ இருந்து நான் நினைச்சா நிம்மதியாகுமடி, காத்திருந்து காத்திருந்து காலங்கள் போகுதடி, பூத்திருந்து பூத்திருந்து பூவிழி நோகுதடி. பாடியிருக்கேன். ஓரளவுக்கு பாடியிருக்கீங்களா? யாருக்காக காத்திருந்தீங்க அதை ஃபர்ஸ்ட் சொல்லுங்க. அதெல்லாம் சொன்னா வீட்ல சண்டை வரும்டா. அப்படி இல்லை, சொல்லக்கூடாது. அங்கே கீழே வந்தோன்னு சொல்லணும். ஓகேவா? சொல்கிறேன். கீழே வந்தோன்னு சொல்லுவாரான், இங்கே சொன்னால் வீட்டில் மாட்டிக்கு வரான். அடுத்த வீட்டுக்கு இப்போவும் மாட்டிப்பீங்க, ஏன்னா நான் மூட்டி விட்டேன். ஃபைனலுக்காக காத்திருக்கேன். ஃபைனலுக்காக காத்திருக்கீங்க. சரி, ஓகே ஓகே. சரி, ஓகே, நீங்கள் எப்படி பண்ணீங்கன்னு கேட்டுருவோமா? கேட்டுருப்போம். சரண் அண்ணா கிருஷ்ணா சொல்லுங்க. இதார் வேறு லெவல். தேங்க்யூ. சூப்பராக இருக்குது உங்கள் வாய்ஸு, அல்டிமேட்டாக இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு பல்லை ஒரு சரணம் ரொம்ப சின்னதாக பாடின மாதிரி இருந்துச்சு. செகண்ட் சரணை ப்ராக்டிஸ் பண்ணலையா நீங்கள்? தெரியும் எனக்கு. ஏன் பாடல? இல்லை, அது வரைக்கும் தான் ரிஹர்சல் பண்ணோம்.
அதனால தான் அது இல்லை ஒரு பல்லவி 2 சரணம் பாடிருக்கணும்ல. ஒரு பல்லவி ஒரு சரணம் அப்படின்னு தான் சொன்னாங்க, அதனால தான் நிப்பாட்டிட்டேன். அப்படியா? ஆனால் இது பாடின வரைக்குமே சூப்பராக பாடினீங்க. என்ன ரொம்ப சின்னதாக பாடின மாதிரி இருந்துச்சு, ரொம்ப கம்மியாக. இப்போ வந்து ஒரு மினி மீல்ஸுக்கு மாதிரி இருக்குது, அளவு இல்லாமல் சாப்பிட்ட மாதிரி இருக்கணும், அந்த மாதிரி கம்மியாக கொடுத்த மாதிரி இருக்குது. ஓகேவா? வாழ்த்துக்கள், சூப்பராக இருந்துச்சு பாடுந்து. உங்கள் குரலுக்கு என்றைக்கும் உங்களுக்குன்னு ஒரு ரசிகர பட்டாளம் உண்டாகும். நன்றி பா. நல்லா பாடினார்ப்பா கிருஷ்ணா, நல்ல ஒரு எனர்ஜியோடு பாடினீங்க. சூப்பர் சூப்பர், நல்லா நன்றிங்க. சபேசனா கிருஷ்ணா பிரதர் சூப்பராக பாடினீங்க. இன்னும் அங்கங்கே மட்டும் ஸ்ருதி மட்டும் அங்கங்கே மிஸ் ஆயிடுச்சு, எண்டிங் நோட்டில் மட்டும்தான். மற்றபடி நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் நல்லா கவனித்து நெக்ஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸ் பண்ணுங்கள். சரிங்க, கண்டிப்பாக. விமலாமா? கிருஷ்ணா நல்லா பாடினீங்க. நன்றி. நல்ல எனர்ஜி இருந்தது, இன்னும் பாடுங்க. வாழ்த்துக்கள். ஓகே, அப்படியே மார்க்ஸ் கேட்டுடலாமா? ரவி அப்பா 9 பாயிண்ட். சரணண்ணா 9. சபேசனா 9. சூப்பர், தேங்க்யூ. சரி ஓகே ப்ரோ, சூப்பராக பாடினீங்க. வெயிட் பண்ணுங்க, ஓகேவா? நன்றி ப்ரோ, தேங்க்யூ. ஓகே ஸ்ரீஜா, அடுத்து வந்து யார் பாட போறா ஜெம்சிங்கர்ல? அடுத்து பல்லாவரம் ஹரி அண்ணா வந்து பாட போறாங்க. ஓகே ஹரி வாங்க. நீ பொட்டு வச்ச தங்க கூடம் ஊருக்கு நீ மகுடம், நாங்க தொட்டு வரோம் ஜோரான தங்கரதோம். அடனீதா சிங்க குட்டி, பொட்டு வச்ச தங்க கூடம் ஊருக்கு நீ மகுடம், நாங்க தொட்டு வரோம் ஜோரான தங்கரதோம். வெற்றி எல்லாம் உங்க கூட வரும், நீங்க போற இடம் நல்ல பெருமை சேரும். சத்தியத்தை வேணும் காத்து வரும், அந்த சாமி தரும் பல 100 வரும். மனசெல்லாம் கோவிலையா, அதுல நீதானே சாமி ஐயா. நல்ல வந்தா எங்க வல்ல வந்தா, நல்லதெல்லாம் எங்க சொல்ல வந்தா. நல்ல வந்தா எங்க வல்ல வந்தா, நல்லதெல்லாம் எங்க சொல்ல வந்தா. நாடெல்லாம் வெல்ல வந்தா. அட நீதா தங்க கட்டி பொட்டு வச்ச தங்க கூடம் ஊருக்கு நீ மகுடம், நாங்க தொட்டு ஜோரான தங்கரதோ. பொட்டு வச்ச தங்க கூடம் ஊருக்கு நீ மகுடம், நாங்க தொட்டு வரோம் ஜோரான தங்கரதோ. எப்படி பண்ணீங்க? அண்ணான்னு கேட்டா, அண்ணான்னு சொன்னாவே அவனுக்கு காது Judges தான் கேட்கணும். கேட்கணும். நீங்க சொல்ல முடியாது, ஜட்ஜஸ்டே கேட்டுக்கலாம்ன்றீங்களா? ரவி அப்பா சூப்பராக பாடினப்பா, வாழ்த்துக்கள்ப்பா. சரணண்ணா வாழ்த்துக்கள் ஹரி. நன்றிண்ணா. இன்னும் நீ பயங்கரமாக பாடுவ. ஆனால் இல்லைண்ணா, அந்த இது மட்டும் நான் சுற்றி மட்டும் தான், வேறு எதுவுமே இல்லைண்ணா. அது என்ன ஸ்கேல் மட்டும் நம்மளுக்கு தெரியலண்ணா. இல்லை கானா பாடல்கள் ப்ளஸ் அந்த லிரிக்ஸ் தான்ல, அது வந்து உனக்கு அந்த வார்த்தைகள் 2 வாட்டி வர இடத்துல 1 வாட்டி பாடுற, 1 வாட்டி வர இடத்துல 2 வாட்டி பாடுற. கண்டிப்பாக. ஆனால் நல்லா நாட் பேட், நல்லா இருந்துச்சு. நன்றிண்ணா. சபேசனா ஹரி சூப்பராக பாடினாரு. நன்றி. என்ன ஒரு விஷயம்னா, ஒரு கானா சிங்கர் ஒரு சீரிஸ் சாங்ஸை எடுத்து பண்ணுறதே ஒரு பெரிய விஷயம். கண்டிப்பாக பெரிய விஷயம், அதுக்கு நம்ம கை தட்டலாம். ஏன்னா சூப்பராக பாடினாரு. சரணத்துக்கு அப்புறம் பள்ளிவில் தான் ஒரு இடம் மட்டும் கொஞ்சம் மிஸ்ஸு, அவருக்கே தெரியும். சரணா செம்மையாக பாடினாப்புல. நன்றி. இன்னும் நெக்ஸ்ட் நல்லா ப்ராக்டிஸ். கண்டிப்பாக. விமலாமா நல்லா பாடினாரி. நன்றிக்கா. பல்லவியில் 3வது ஒரு லைன் வந்தது இல்லையா, அது சிங்கக்குட்டி, அந்த இடம் மட்டும் தப்பு, அதை மாற்றிக்கோ. பாட்டு இன்னொரு வாட்டி கேட்டினா அது உனக்கு லேர்ன் ஆகிடும். கண்டிப்பாக. இன்னும் நல்லா பாட வாழ்த்துக்கள். ஓகே, மார்க்ஸ் கேட்டலாமா ஹரி? சபேசனா 9. ரவி அப்பா 9. சரணண்ணா 9. பை, தேங்க்யூ. சரி ஓகே ஹரி, அடுத்த ரவுண்டுக்கு வந்து ரெடி ஆகிடுங்க. ஸ்ரீஜா பயங்கரமாக வந்து பாடி ஜட்ஜஸ்ட்டை வந்து 10 of 10 எடுத்துகிட்டு போயிருக்காங்க. அடுத்து யார் பாட வரா?
ஓகே, இது வரைக்கும் வந்துட்டு எனக்கு பிடிச்ச கண்டஸ்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நிறைய பேரை சொன்னீங்க. இப்போ உங்களுக்கு பிடிச்ச கண்டஸ்டன்ட் எனக்கு பிடிச்ச கண்டஸ்டன்ட் யார் சரணனா பாட போறாரா? அவரை கண்டஸ்டன்டாவே மாத்திட்டியாடா நீ? ஓகே, கோகிலா தான் வந்து பாட போறாங்க. கோகிலா, லெட்ஸ் வெல்கம் கோகிலா. மூஞ்ச பாத்துக்கிறீங்க ரெண்டு பேரும். இல்ல அந்த பொண்ணு எப்பவுமே பேசாது. நான் தான் சொல்லியிருக்கேன்ல, என்னதான் கத்தி கத்தி பேசுற பொண்ணு நம்மனால நம்ப, அந்த சைலண்டா இருக்க பொண்ணுங்களை நம்ப மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன்ல. ஏன்னா போன டைம் எதுவுமே பேசாம பாடும்போது நானே மெர்சல் ஆகிட்டேன் பாத்துங்க. அப்படியெல்லாம் இல்லைண்ணா. அப்படிலாம் இல்லை, பாடுவீங்க. பாடுவேன். ஓகே, சூப்பராக பாடுவீங்களா? என்ன பாட்டு பாட போறீங்க? ஆடியில செய்தி சொல்லி சொன்னோம். ஆடியில் செய்தி சொல்ல போறீங்களா? ஃபர்ஸ்ட் மைக்கை கிட்ட வச்சு ஒரு செய்தி சொல்லுங்க, அப்புறம் ஆடியில் செய்தி சொல்லலாம். திட்ட போறாங்க பாருங்க. சரி ஓகே, பாடுங்க. பாடி முடிச்சதுக்கு அப்புறம் வந்து டைலாக் ஒன்று நோட் பண்ணி வச்சுக்கோங்க. டைலாக் முன்னாடி சொல்லணுமா அப்புறம் சொல்லணுமா? இப்போ சொல்றீங்களா? இல்ல அவங்க பாடி முடிச்சிட்டோம். பாடி முடிச்சாதான் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆவாங்க, அதுக்கப்புறம் சரி ஓகே, பாடுங்க. சூப்பராக பாடுங்க. ஆல் தி பெஸ்ட். ஆடியில செய்தி சொல்லி யாவரையில் செய்தி வச்ச செய்தி சொன்ன மன்னவரிதான். எனக்கு செய்தி சொன்ன
நான் தான் சொன்னல இந்த மாதிரி அமைதியாக இருக்க பெண்கள் எல்லாம் நான் நம்புறது இல்லைன்னு. சரி இப்போ அவங்க அமைதியா இருக்காங்கன்னா பாட்டு கூட பாட வேணாம்னு சொல்றியாடா? ஏன்டா இப்படி பண்ணுங்க? பேச சொல்லுங்களேன் ஏதாவது. அவங்க பேச மாட்டாங்க. பெண்கள் பேசினாலும் வந்துட்டு குத்த சொல்லுவீங்க, பேசலனாலும் குத்த சொல்லுவீங்க. ஸ்டேஜுக்கு வந்தால் பெண்கள் பேசணும். நாங்க வந்துட்டு பாட்டில் தான் காட்டுவோம். ஆமா தானே? கண்டிப்பா கண்டிப்பா. புரியல. சரி ஓகே, எப்படி பாடுனீங்க? மைக்கில் சொல்லுங்க. மைக்கில் நல்லா தான் பாடுனீங்களா? ஓகே, ஜட்ஜஸ் கிட்ட கேட்டுருவோமா? கேட்டுடலாம். ரவியப்பா பாட்டு நல்லா பாடினீங்க. இது பாட்டு கொஞ்சம் சுதியோடு பாடுறதுக்கு கொஞ்சம் ட்ரை பண்ணுங்க முதல்ல. ஓகேப்பா. சரிங்களா? சரிப்பா. நீ சுதி வந்து மாற்றி பாடுறீங்க. ஓகேப்பா. சரணா. கோகிலா அண்ணா நல்லா பாடுற, சூப்பராக பாடுற, நல்லா தைரியமாக பாடுற. இன்னும் கொஞ்சம் அந்த ஸ்ருதி புச்சி பாடினா நல்லாயிருக்கும். ஓகேண்ணா. அந்த வார்த்தை கூட டெலிவரி பண்ணுற விதம் நம்ம ஈஸியாக மற்றவங்களுக்கு போய் புரிகிற மாதிரி இருக்கணும். ஸ்ருதி இல்லாமல் ஒரு கார்டுக்கு கீபோர்டில் கொடுத்துனே வர்றாரு, அப்படி நவுந்து போகிறீங்க திருப்பி வரீங்க, நவுந்து போகிறீங்க திருப்பி வரீங்க அப்படின்ற மாதிரி இருக்குது. மற்றபடி வாழ்த்துக்கள், இன்னும் நல்லா பண்ணணும். ஓகேவா? வாழ்த்துக்கள். விமலாமா. கான்சென்ட்ரேட் ரொம்ப முக்கியமா? சரியா? நம்ம கேட்குற விதம் இருக்குல்ல, அது வந்து ரொம்ப முக்கியம். இது உன்னிப்பாக கேட்டுக்கோங்க. சின்ன சின்ன சங்கதிகள் தான் வந்து பாட்டுக்கு அழகு கொடுக்கும். அது இல்லைன்னா அப்புறம் பாட்டோட விஷயமே தெரியாமல் போயிடும். ஸோ நல்லா லிசன் பண்ணுங்கள், லிசன் பண்ணிட்டு பாட ஆரம்பிங்க. ஓகே கோகிலா, உங்களோட மார்க்ஸ்க்கு போயிடலாமா? போயிடலாம். ரவியப்பா 9 points. சரணனா 9. சபேசனா 9. ஓகே, டோட்டல் என்ன சொல்லுங்க? 27. ஆ 27. கேட்கல, சத்தமாக சொல்லுங்க. 27. ஆ இங்கிலீஷ் தெரியாதுமா, தமிழில் சொல்லுமா. 27. அப்படி சொல்லு. தமிழ்நாட்டில் இருந்துட்டு இங்கிலீஷ்லாம் பேசுகிறவன் முன்னாடி இருக்கணும்ல, அவனுக்கு இங்கிலீஷ் தெரியுமா தெரியாதான்ட்டு. சரி ஓகே கோகிலா, ரொம்ப சூப்பராக பண்ணீங்க. ஜட்ஜஸோட கரெக்ஷன்ஸ்லாம் வந்துட்டு கரெக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் ரவுண்டில் சூப்பராக பண்ணணும். ஓகே சிஸ்டர். ஓகேவா? ஓகே, தேங்க்யூ. பார்த்துப்போம்மா. மீண்டும் அடுத்த ஒரு சூப்பரான ரவுண்டில் உங்களை சந்திக்கிறோம். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் சோமஜான். விஜய் ஸ்ரீஜா. டாடா பாய்.